ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தி சேனா சேனல். இன்றைக்கி வந்து சூப்பரான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு கீரையில் குச்சி இருந்தால் கூட பரவாயில்லைங்க. நம்ம வந்து கீரை பொரியல் பண்ணுறப்ப தான் குச்சியெல்லாம் சேர்க்காம நம்ம எடுத்து போடுவோம். இப்போ வந்து இதில் வந்து பெரிய பெரிய குச்சியாக இருந்தால் கூட பரவாயில்ல. நம்ம வந்து சூப்பு செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரையில பார்த்தீங்கன்னா, அயன் சத்து அதிகமா இருக்கு. இதய நோய் வராம பாதுகாக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோய கூட கட்டுப்படுத்துதுங்க. இது எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அடுப்புல பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்துட்டு, ஒரு சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை வந்து சாப்பிடும்போது டைஜஷன் ப்ராப்ளம் ஏற்படும். அதனால் நம்ம வந்து இது மாதிரி முருங்கைக்கீரை சூப்பாவே செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து, ஒரு பிஞ்ச்சு சால்ட்டு சேர்த்துட்டு, ஒரு பிஞ்ச்சு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு வந்து பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஏன்னா, இதில வந்து மிளகு சேர்த்துருக்கனால அந்த காரமும் இருக்கும். தேவைப்பட்டா ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை செய்யும்போது எப்போவுமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கணும். ஏன்னா, அது வந்து உப்பு அதிகமா எடுக்காது. இந்த முருங்கைக்கீரை சூப் பார்த்தீங்கன்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கும், செரிமான கோளாறு ஏற்படாமல் இருப்பதற்கும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. நெறைய சத்துக்கள் இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சுங்க. இத சாதத்தில கூட போட்டு பெசஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.